இந்த யோசுவா? யார் இந்த யோசுவா? இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின் வழி நடத்தின இந்த யோசுவா. மோசே இறந்த போது அந்த தலைமை பொறுப்பை ஏற்று ஜனங்களை வழி நடத்தினர் இந்த யோசுவா. யார் இந்த யோசுவா? எப்ராஹிம் கோத்திரத்தார், நூனின் குமாரன், கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதர். 12 கோத்திரங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவர். எரிகோவில உளவு பார்க்க போனதுல இந்த யோசுவா ஒருத்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன், கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவர், கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்த இந்த யோசுவா 12 ஜாதிகளையும் 6 ராஜாக்களையும் சங்கரித்த இந்த யோசுவா 120 வயதிலே மரித்து போனார் என்று பாருங்க. இந்த யோசுவாவுக்கு காரணம் என்ன? ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினார்? இந்த காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டா நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், உங்கள் சந்ததியை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலைமுறைகளை மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்த வேண்டிய கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்த என்ன காரணம்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்த டக்குலாம் மேன்மைப்படுத்த மாட்டார். அவனிடம் சில குண அதிசயங்களை பார்க்கிறார். இன்னைக்கு ஏன் நம்ம அநேகர் மேன்மைப்படுத்த காரணம் என்றால், நம்ம இன்னும் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை. அப்ப யோசுவாவை கர்த்தர் ஏன் மேன்மைப்படுத்தினார்? முதலாவது மேன்மைப்படுத்த முதல் காரணம், பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பாதுகாத்தி வார்த்தையின்படி நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. கர்த்தாவே சோதர, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை நீர் பாதுகாத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துங்க ராஜா. ஒவ்வொரு நாள் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் உன்னை பலப்படுத்துவேன் சொல்லியிருக்கீங்க ராஜா. நீங்க பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நம்முடைய நீதியின் வலது கரம் தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நீர் நடத்துற உம்முடைய கிருபைகளுக்காய் பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவான் அந்த வார்த்தையின்படி. புதிய பிறந்த நாளை காண்கிற மகளோடு நீங்க இருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன், நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே சோதர, உம்முடைய ஆசீர்வாதத்தினால முத அடியானுடைய வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொன்ன தேவன், ஒவ்வொரு நாள் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரத்தை நாங்கள் தருக ராஜா. பலப்படுத்துங்க ராஜா. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசத்துகள் எல்லாவற்றை தேவன் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தை நாங்கள் தருகிறோம், ஆசீர்வதிங்க. அதே போல நாளைக்கு பிறந்த நாளை காண்கிற மேகலா பாப்பாக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தேவன் ஆசீர்வதிங்க. புதிய பிறந்த நாளை காண்கிற மகளை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்த உம்முடைய கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய் நன்றி செலுத்துக ராஜா. நாளை புதிய நாளை பிறந்த நாளை காண்கிற மகளோடு இருந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அந்த வார்த்தையின்படி கர்த்தர் புதிய காரியங்களை செய்வா அந்த வார்த்தையின்படி. ஆண்டவரே சோதர, பூமியில் சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா அந்த வார்த்தையின்படி. கர்த்தர் பிள்ளையை மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் அந்த வார்த்தையின்படி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய நாமமாய் அதிசயமானவராய், ஆலோசனை தருகிறவராய், ஜெயம் கொடுக்கிறவராய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் அற்புதமாய் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்குள்ள ஓடி வரட்டும் ராஜா, அந்த சுகத்துக்குள்ள ஓடி வரட்டும். கர்த்தருடைய நாம பலத்த துர்கமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே 3 ஆண்டவரை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே சோதர, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இங்கே உட்காருங்க. சோயில் அங்கிட்டு கூட்டு போ. சரி. எல்லாரும் அமர்ந்து. இன்றைக்கு நம்ம செய்தியை பார்க்க போறோம். செய்தியுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன். செய்தியுடைய தலைப்பு என்னது? யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன். கொடுத்துருவோம். ஏன்னா மறந்துடுது, அதுக்கு தான் கையோட பேர் கொடுக்குறோம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. தலைப்பு என்ன சொன்னேன்? யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன். செய்தி ஆரம்பிக்கும் முன்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப யோசித்தால் நாம் அமைதியை இழந்து போவோம். ரொம்ப யோசித்தா என்ன இழந்துருவோம்? அமைதியை நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப யோசித்தா அமைதியை இழந்து போவோம். நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். நல்ல பாடமா கெட்ட பாடமா? நல்ல பாடம். நல்ல பாடம். ரொம்ப எதிர்பார்த்தால் சந்தோஷத்தை இழந்து போவோம். என்ன சொன்னேன்? ரொம்ப யோசித்தால் அமைதியை இழந்து போவோம். ரொம்ப எதிர்பார்த்தால் சந்தோஷத்தை இழந்து போவோம். ரொம்ப பேசினால் மரியாதை இழந்து போவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல சொல்றீங்களா நீங்க? நாலு இன்னொன்னு சொல்லிடுறேன். ரொம்ப நம்பினால் ஏமாற்றப்படுவோம். எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4 காரியம். முதல்ல என்ன சொன்னேன்? ரொம்ப யோசித்தால். அதனாலதான் வேதம் சொல்றது, எல்லா புத்திக்கு மேலான உங்கள் ஜெபங்களை தேவனுக்கு அப்போது எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம் உங்கள் சிந்தையில ஆண்டு கொள்ளும். நீங்க ரொம்ப யோசித்தீங்கன்னா சீக்கிரமா நீங்கள் எதை இழப்பீர்கள்? அமைதி இழந்து போவீர்கள். ரொம்ப எதிர்பார்த்தா என்ன இழப்பீங்க? சந்தோஷத்தை இழப்பீர்கள். ஒரு காரியத்துல விடாப்படியா நின்று இதுதான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சந்தோஷத்தை இழந்து நடமாடுகிற ஒரு பிணத்தை போல அலைவீர்கள். எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. திருப்திப்படுத்தவே முடியாது. ஒருத்தரை திருப்திப்படுத்தணும், ஒருத்தனை ஐஸ் வைக்கணும் சொல்லி போனவர்கள் அநேகர். ஆனா திரும்பினது ஏமாற்றம். எங்க ஹவுஸ் ஓனர் இருக்கிறாரு. நாங்க இருப்போம், வாடகை கொடுப்போம், பேசாம இருப்போம். கவனங்கள் திசை திருப்ப கூடாது. பாருங்க, வாடகை கொடுப்போம், இருப்போம். ஆனா பக்கத்துல இது வரைக்கும் ஒரு 4 குடி வந்தாங்க. வந்தவங்க பூரா என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டுக்காரர்களை திருப்திப்படுத்தணும் சொல்லி அவங்களுக்கு போய் வாசத்தளிக்கிறது, கோலம் போடுறது, அவங்க வீட்டுக்குள்ள ஒன்னா உறவாடுறது. நாங்க சிரிப்போம், எத்தனை நாளைக்கு இது நடக்கும்? அடிக்கடி ஒரு வீட்டுல கால் வைத்தால் சலிப்பு உண்டாகுமா? அவங்க வெறுத்து போயிடுவாங்க. என்னைக்குமே பட்டும் படாம பேசாம இருக்க கூடாது, பேசவும் கூடாது. எப்பயுமே ஒரு கீபோர்ட், ஒரு இடைவெளியை நீங்க மெயின்டைன் பண்ணுங்களேன். அந்த உறவுகள் கடைசி வரைக்கும் போகும். அல்லேலூயா. ரொம்ப போய் கிச்சன் வரைக்கும் போய் அவங்க கூட ஒன்னா இருந்து 10 நாள் 1 மாசம் இருப்பாங்க. 1 மாசம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் பேசாம திரும்பிட்டு போவாங்க. ஏன்? ரொம்ப நெருங்கினார்கள். பழமொழி சொல்வார்கள், என்னது? கிட்ட போனா முட்டை தான் செய்யும். அல்லேலூயா. அதனால கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் நீங்களா யாரோட பழகுனாலும் ஒரு மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு இடைவெளியை வைத்துக் கொள்ளுங்க. பேசாம இருக்கக்கூடாது. அதுக்கும் நம்ம தான் பேசணும், சுவிசேஷம் நம்ம தான். ரொம்பயும் உறவுகளை வைக்கும் போது உங்களுக்கு ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு காலத்துல எங்க வீட்டுல 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. எங்க வீட்டுல எங்க ஃப்ரெண்டுகள் கணவன் மனைவியா வருவாங்க, சாப்பிடுவாங்க, காலைல சாப்பிடுவாங்க, நைட்டு இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த உறவுகளை நாங்கள் தேடி பார்க்கிறோம், காணோம். ஏமாற்றப்பட்டோம். அது மனதுக்கு வேதனையா இருந்தது. அப்பதான் நினைச்சோம், ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நீ ஏமாற்றப்பட்டு வேதனைப்படுற காட்டிலும் பழகாமலே நீ ரொம்ப
எப்பயிர். அல்லேலூயா. ஹalleluya. உங்களோட ஐக்கியம் எப்பொழுதும் தேவனோடும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானோடு இருக்க வேண்டும் தவிர அவருக்கு கொடுக்கிற இடத்தை நீங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பேசினா எதை இழந்து போவான்? அமைதியா இழந்து போவான், மரியாதையை இழந்து போவோம். கட்ட 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 வட 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 அரரான்னு பேசுவீங்க. நீங்க ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க. ஐயய்ய அருவ கேஸ் வருது, ஐயோ அதுகிட்ட மாட்டிக்கிட்டா. பேசுறதுல கூட யாக்கோப்புல சொல்லியிருக்கு, பேசுறதுல கூட நீ பொறுமையா இருக்கணும் பேசுறது. எதை பேசணுமோ அதை பேசிட்டு இடத்த விட்டு நகண்டு போயிடணும். நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப பேசினால் உங்க மரியாதையை நீங்களே என்ன பண்றீங்க? இழந்து போகிறீர்கள். 3வது பாயிண்ட், ரொம்ப நம்பினால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். ரொம்ப நம்பினால் மனிதர்களை, தேவனை, உங்களுடைய விசுவாசம், உங்க நம்பிக்கை எல்லாம் யாரதான் இருக்கணும்? தேவன் மேல, கடவுள் மேலதான் இருக்கணும். மனுஷன் அந்த இடத்துல வச்சு நம்பும் போது வேதம் சொல்லுகிறது, நாசியில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். ரொம்ப நம்பாதே யாரையும். அதனால எல்லாவற்றையும் இதுக்கு என்னதான் பாஸ்டர் செய்யறது? ஒன்னே ஒண்ணு செய்யணும், நம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும் என்றடா அவர்களை நோக்கி பார்த்த அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது. இப்போ நம்ம செய்திக்கு போக போறோம். இந்த ஃபேனை மட்டும் போட்டு விடுங்க. என்ன எல்லாரும் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இப்பதான் செய்தி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபேனை மட்டும் போட்டு விடுங்கம்மா. அந்த எப்பு போட்டிருக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு சுவிட்சை போடுங்க, எரியும். அந்த சுவிட்சை கேட்காதீங்க, 4 சுவிட்ச் தான் இருக்கு, ஏதாவது ஒன்று போட்டு பாருங்க. அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் அப்படியே அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நீ வாசல்ல போய் உட்காந்துக்கோ, வாசல்ல உட்காந்துக்கோ. அவங்க அப்படித்தான் வருவாங்க, சின்ன பிள்ளை அப்படித்தான் இருப்பாங்க. வாசல்ல உட்காந்து. சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம செய்தியை கேட்க போறோம். நான் சொல்லி இருக்கிறேன், கவனம். தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க எப்போதும் கவனமா இருக்கணும். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்நாட்கள் யோசுவாவை எடுத்துக்கிட்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பக்கத்தை சொல்லுங்க. பக்கம் 273. 271 எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்கப்பா. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு 14 மட்டும்தான் சொன்னேன். கண்களை மூடுவோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மேன்மைப்படுத்த என்ன காரணம்? நம்ம மேன்மை ஆகிறதுக்கு யோசுவாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே. அந்த நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் யோசுவாவை என்ன பண்ணினாரா? மேன்மைப்படுத்தினார். தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறார். யாருக்கு முன்பாக? சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினாலே மோசேக்கு பயந்தது போல கர்த்தர் யோசுவாவுக்கும் ஜனங்கள் பயந்தார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம் பாருங்க. வேதத்துல பார்க்கிறோம், மனிதர்கள் தேவனை மேன்மைப்படுத்தினார்கள், தேவனை உயர்த்தினார்கள், தேவனை ஆராதித்தார்கள், தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தரே ஒரு மனிதனை என்ன பண்றாரா? மேன்மைப்படுத்தி. தலைப்புக்கு வாங்க. அதாவது வேதத்துல பல இடங்கள்ல தேவ மனிதர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள், கர்த்தரை புகழ்ந்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள் போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல தேவனே ஒரு மனிதனை என்ன பண்றாரா? மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், இந்த உலகம் உங்களை மேன்மைப்படுத்தவில்லை என்றால் தேவன் உங்களை என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த யோசுவா? யார் இந்த யோசுவா?
இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின் வழி நடத்தின இந்த யோசுவா, மோசே இறந்தபோது அந்த தலைமை பொறுப்பை ஏற்று ஜனங்களை வழி நடத்தினர் இந்த யோசுவா. யார் இந்த யோசுவா? எப்ராஹிம் கோத்திரத்தார், நூனின் குமாரன், கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதர். 12 கோத்திரங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவர். எரிகோவில் உளவு பார்க்க போனதில் இந்த யோசுவா ஒருத்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன், கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவர், கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்த இந்த யோசுவா 12 ஜாதிகளையும் 6 ராஜாக்களையும் சங்கரித்த இந்த யோசுவா 120 வயதிலே மரித்து போனார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த யோசுவா இயற்பெயர், இவருக்கு யோசுவா பெயர் கிடையாது, யோசுவா பெயர் என்று மாற்றப்பட்டது. இயற்பெயர், அவருக்கு ஒரிஜினல் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓசையா. என்ன பேரு? ஓசையா. என்னாகம 13:8 வாசிங்களேன். அவர் உண்மையான பெயர் அதுல இருக்கும். யோசுவாவுடைய பெயர் என்ன பெயர்? என்னாகம 13:8 வாசிங்க. 13:8 இப்ப எடுத்ததுல முத பக்கம். எபிராமின் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. எப்ராஹிம் கோத்திரத்தின் நூனின் குமாரனாய ஓசேயா. அவர் பெயர் இறை பெயர் ஓசையா. 16 வாசிங்க. அதுல 16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். யார் பெயர் வச்சா? மோசே. ஓசையா என்கிற பெயரை மாற்றி யோசுவா என்ற பெயரை மோசே இட்டார். ஓசையா என்றால் இயேசு என்று அர்த்தம், ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்கிறவர் என்று அர்த்தம். பாருங்க, அதன் பிறகு கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். பாருங்க, யோசுவாவை மேன்மைப்படுத்த காரணம் என்ன? ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினார்? இந்த காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், உங்கள் சந்ததியை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலைமுறைகளை மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்த வேண்டிய கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்த என்ன காரணம்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினா டக்குலாம் மேன்மைப்படுத்த மாட்டார். அவனிடம் சில குண அதிசயங்களை பார்க்கிறார். இன்னைக்கு ஏன் நம்ம அநேகர் மேன்மைப்படுத்த காரணம் என்றால், நம்ம இன்னும் கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை. அப்ப யோசுவாவை கர்த்தர் ஏன் மேன்மைப்படுத்தினார்? முதலாவது மேன்மைப்படுத்த முதல் காரணம் யாத்திராகமம் 33 வாசிங்க. 11 முதலாவது மேன்மைப்படுத்த காரணம் வாசிங்க. 33 யாத்திராகமம் 11 முதல் காரியம் 33. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல. பக்கத்தை சொல்ல எல்லாரும் எடுத்துக்கிறேன். 114 எடுத்தாச்சா? வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனுடைய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாவை மேன்மைப்படுத்த முதல் காரணம், யோசுவா எதை விட்டு பிரியாதிருந்தானா? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மேன்மைப்படுத்த முதல் காரணம். உங்களை என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும்னா நம்ம எதை விட்டு பிரியக்கூடாது? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம் என்று தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவ ஐக்கியம், ஜெபத்தை குறிக்கிறது. யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். செல்போனை விட்டு பிரியாதுன்னு போட்டிருக்கு. நண்பிகளை விட்டு பிரியாம இருக்கான போட்டிருக்கு. பாவத்தை விட்டு பிரியாதுதான் போட்டிருக்கு. சொந்தங்களை விட்டு அப்படியா போட்டிருக்கு. எதை விட்டு பிரியா இருந்தானா? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியா இருந்தான். எந்த காலத்துல அவன் அப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா, எந்த நாட்கள்ல அந்த வாலிபன் யோசுவா அப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா, அதே 33ல 3 வாசிங்க. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் அவன் இருந்தான்னு பாருங்களேன். 33 வாசிங்களேன். 33 வாசிங்க. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜனங்கள் மோசடி சொல்ற கர்த்தர் சொல்ற அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்றார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் யாரா சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க. வணங்கா கழுத்துள்ளனா எப்படிப்பட்டவங்க? செஞ்சாலும் வணங்கா கழுத்துள்ளனா எதற்கும் இசைய மாட்டார்கள், எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரையும் நம்ப மாட்டார்கள். அவங்க பேர் தான் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதற்கு இசைய மாட்டாங்க, யாரோடு இணங்க மாட்டார்கள். ஏ வழி போய்கிட்டே லூசு மாதிரி போய் வக்கீல் பக்கத்துல அட்டென்ட் பண்ணு. ஓ வழி தனி வழி, ஏன் பேச்ச நானே கேட்க இதுதான் மாட்டேன். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இப்படி ஒரு நடிகர் இருக்கா, அவனால தான் இன்னைக்கு 41 பேர் போனாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்துல யோசுவா எப்படி இருந்தாரா? வணங்கா கழுத்து. இந்த வசனத்தை கவனிங்க, நீயா சொல்லக்கூடாது. கூடாரத்தை விட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். இந்த ஆசாரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவ சமூகத்தை குறிக்கிறது. ஆகவே பாருங்க, கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்த என்ன காரணம்? எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருந்தான். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவ ஐக்கியத்தில் இருந்தான். பாருங்க, மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு மாமனிதர் சொல்லுகிறார். அவன் மனைவியை பார்த்து சொல்றாரு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு ஒரு ரூம் ஆயத்தப்படுத்து, நான் கர்த்தரிடத்துல போய் என்ன பண்ண போறேன்? செபிக்க போகிறேன். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய வேலை இருக்கு, என்னால என்ன பண்ண முடியல? செபிக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு? நிறைய வேலை இருக்கு, எனக்கு ரூம் ஆயத்தப்படுத்து, நான் என்ன பண்ண போறேன்? செபிக்க போகிறேன். அப்ப பாருங்க, தேவ பிரசன்னத்தை விரும்புங்கள், தேவ பிரசன்னத்தை நாடுங்கள். தேவ பிரசன்னத்துல எப்பொழுதும் நீங்க ஒரு பிரியமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாரு? மேன்மைப்படுத்துவார். பாருங்க, தேவ பிரசன்னம். அதனாலதான் சபைக்கு வரும்போது நான் சொல்லுவேன், உள்ள வந்துட்டா உங்க ஆவி எங்க போயிடணும்? ஆண்டவரோட எப்படி ஆயிரணும்? இணைஞ்சிடணும். இங்க உட்காந்து பேசுறது, இங்க உட்காந்து வேடிக்கை, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு அப்ப தேவ பிரசன்னம் உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள வல்லேன்னு அர்த்தம். தேவ பிரசன்னம் வந்துட்டா நீங்க கர்த்தருடைய வார்த்தை மேல வைராக்கியமா இருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களை தேவன் மேன்மையாக வைப்பார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:10 வாசிங்களே. தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 84:10. உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதே. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது நல்லதே. அப்ப பாருங்க, தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களை கர்த்தர், தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களை, தேவ பிரசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்தி அவர்களை மேன்மை படுத்துவார். உங்க வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை மாறல, ஏன் உங்க வாழ்க்கை அப்படியே இருக்குதுன்னா, நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டுக்குள்ள குடும்பமா இருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளா உட்கார வச்சு 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. அதான் தேவ பிரசன்னம். உங்க பிள்ளைகள் அவ்வளவு சீக்கிரத்தை ஜெபம் பண்ண வராது, நீங்க தான் பழகணும். பிள்ளைகளை உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். பாட்டு பாடுறது நல்லதுதான், ஆனா அது மட்டும் உங்களுக்கு முழுமையாகிறது. தேவ பிரசன்னத்தை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அழகா ஃபாதர் பாடினாரு, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பாருங்க, தேவ பிரசன்னம். யோசுவா எதை விட்டு பிரியாதிருந்தானா? கடவுள் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பார். நம்ம என்ன பண்றோம், ஏது செய்யறோம், நம்ம வாழ்க்கை 24 மணி நேரத்துல நம்ம நேரங்களை எப்படி நம்ம செலவழிக்கிறோம் எல்லாத்தையும் பார்ப்பார். ஆகாத சம்பாஷணை, ஆகாத பேச்சுகள் பேசும்போது கர்த்தர் பார்த்து வேதனைப்படுவார். என் பிள்ளை எப்படி பேசிக்கிறீக்கே, உலகத்துல இருந்தாலும் நீங்க உலகத்தார் அல்லேன்னு சொல்லுதே. தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்தவர்களை பத்தி பேச்சுக்கள், இதெல்லாம் பேசும்போது நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழந்து விடாதபடி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, முதலாவது பார்த்துட்டா நேரம் சீக்கிரம் போயிரு. 2வது,
யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்த என்ன காரணம்? அதே என்னாம 13 எடுத்துக்கொள்ளுங்களேன். 187 பக்கம். இங்க 13. அவர்கள் நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசம். இங்க 12 எரிகோவை வேவு பார்க்க அனுப்புறாரு. 12 பேர் அனுப்புறாரு. கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆளை சொல்லி மோசே அனுப்புறப்ப 10 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ அனுப்பின தேசம் அங்க யார் இருக்கிறா? ராட்சதர் இருக்கிறாங்க. பாலும் தேனும் வரும். அதான் நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க. எப்பா ஏனோக்கு புத்திரர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யோசுவாவோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. என்னாகுமா 14 வாசிங்க. 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். 14:1. 6 வாசிங்க. 6 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையேயும் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். வாசிங்க அடுத்து. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார். அதுக்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. யோசுவா கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஜனங்கள் நமக்கு இறையாவார்கள். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? 10 பேரும் கொடுக்குறாங்க. ஐயோ முடியாதுங்க, அந்த தேசத்துல போய் அங்க ராட்சதர் இருக்கிறான், அது மோசமான தேசம், அங்க நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு செய்தி கொடுக்குறப்ப இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்கப்பா, தேவ பிரசன்னத்தில் நிரம்பிருங்கப்பா, பேசாதீங்கப்பா. ஆனா யோசுவா என்ன சொல்றாரு? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தா தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார். அவரை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு. அந்த ஜனங்கள் நமக்கு இறையாவார்கள். பாருங்க, பாசிட்டிவ் ஃபெய்த், யோசுவாவுக்குள்ள இருந்த விசுவாசம், யோசுவாவுடைய விசுவாசம் சாதகமான விஷயம். விசுவாசம் பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அதே 13:33 வாசிங்களேன். 33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாகின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்கி கிழிக்க போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் துர்ச்செய்தியை பரப்புற கூட்டம் இருக்கு. துர்ச்செய்தியை பரப்பார்கள். நடக்காத காரியத்தை நடந்தது போல சொல்லுவார்கள். இவங்க பார்த்திருக்கே மாட்டாங்க, நான் பார்த்தேன் என்று சொல்லி இவர்களால் சித்தரித்த ஒரு காரியத்தை சொல்வார்கள். துர்ச்செய்தியை பரப்புகிற ஒரு கூட்டம். ஒரு ஊழியக்காரு அவங்க வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்திருந்தாங்களாம். 4 பேத்துக்கு 3 பேத்துக்கு பால் டீ கொடுத்துட்டு ஒரு அம்மாவுக்கு கடும் டீ கொடுத்தாராம். இந்த சிஸ்டருக்கு ஒரே ஊழியக்கார்ட்ட பார்த்துச்சு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுற அம்மா, வந்தவங்க வசதியானவங்க. அப்ப இந்த சிஸ்டர் ஊரு பூரா போய் சொல்லிருச்சான், பாஸ்டரு காசு பணம் உள்ளவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாரு, காசு இருக்கிறவங்கள ஒரு பார்க்குறாரு. எங்களுக்கெல்லாம் பால் டீ கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு கடுங்க டீ கொடுத்துட்டாரு. அந்த அம்மா ஏழை, கஷ்டப்பட்டு எங்களுக்கு பால்ட்டியை கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு பாஸ்டர் ஏழை பணக்கார வித்தியாசமாக சொல்லி ஊர் பூரா என்ன பண்ணிருச்சான்? பரப்பிட்டாங்க. ஒரு பெண்ணிட்ட சொன்னா என்ன பண்ணிடுறான்? பக்கமா என்ன பண்ணிடலாம்? தினத்தந்தி தினகரனோட இது என்ன செய்யணும்? வேகமா பரவி. நீங்க ஒரு விஷயத்துல ஒருத்தங்க சொல்லுங்களேன், அக்கா உங்களை நம்பிதாக்கா சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடான்னு சொல்லுங்களேன், கண்டிப்பா போய் என்ன பண்ணுவாங்க? சொல்லிடுவாங்க. இன்னொருத்தட்ட போய் சொல்லுவாங்க.
அக்கா பொன்னம்மாக்கா ஒரு விஷயங்கா, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, என்னை நம்பி தான் நீங்க யார்ட்டையும் என்ன கதையா சொல்லாதீங்க. அந்த அம்மா போய், கருப்பாயம்மா உங்ககிட்ட அப்படியே என்ன பண்ணிடுறோம், பரவி பெண்களிடம் ரகசியம் காக்கப்படாது. அல்லேலூயா. ஹalleluya. ஒருத்தர் இருந்தானா, அரண்மனையில வேலை பார்த்தானா. வேலை பார்த்துட்டு ராஜா குளிக்க வரையில இந்த கிரீடத்துல குளிக்க வைக்கிறப்ப அப்பதான் இவன் பார்த்தானா, ராஜாவுக்கு யானை காத ஆரம்பிச்சான். யாருக்குமே தெரியாதான். இவன் பார்த்துட்டு ராஜா பார்த்துட்டாரான், டேய் நீ பார்த்துட்டியா, நீ யானை காது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நானா. இவன் போய் நைட்டெல்லாம் தூங்குறானா. ஐயோ, சில பேருக்கு சொல்லாம தான் நெஞ்சு வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லாதீங்கன்னா போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெஞ்சு இவனுக்கு அப்படியே நைட்டு பூரா எப்படி நம்ம மனைவிட்ட, அம்மா ராஜா, உடனே ராஜா சொன்ன உனக்கு மரண தண்டனை. அப்படியே போயிட்டானா. யார்கிட்டயாவது சொல்லணும். நேர காட்டுக்குள்ள போனானா. காட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு யாருமே இல்ல. ராஜா காது யானை காது, ராஜா காது யானை காது, ராஜா கத்தி தீர்த்துட்டு ஓடியாட்டான். அப்பாடி கொட்டிட்டேன் நான். அங்க பூரா அந்த மரமா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரத்தெல்லாம் ராஜா பிறந்த நாளைக்கு வாங்கி இது என்னது என்ன செய்வாங்க, இதுக்கு பேர் என்னது, கொட்டு விஜயகாந்த் கொட்டு முரசு. விஜயகாந்த் கொடுத்தாங்க. அந்த கொட்டு முரசு மரத்துல அந்த மரத்தை பூரா வெட்டி ராஜா பிறந்த கொட்டு முரசு செஞ்சாங்க. இந்த மரத்தை பூரா அடிச்சாங்க. எல்லாம் சகல தேசத்தார் எல்லாம் வந்து மக்கள்லாம் உட்கார ராஜா பிறந்த நாளைக்கு வந்திருக்காங்களாம். அப்ப அடிக்க அப்படின்னு கொட்டு மரத்தை அடிக்கையில கொட்டு மரத்தை என்ன சவுண்ட் வந்துச்சு, ராஜா காது யானை காது, ராஜா காது டங் டங் யானை காது. சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஊரு பூரா சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லி பாருங்க. எதுல விட்டோம், துர்ச்செய்தியை பரப்பினார். இந்த சகோதரி எல்லா பக்கம் சொல்லிட்டாங்க. இந்த சகோதரி சொல்லிட்டு ஒரு நாள் வந்தாங்களாம். கொஞ்ச நாள் ஆனோடனே பாஸ்டர் சொன்னாங்களாம், பாஸ்டர் முதல்ல நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பாஸ்டர். ஏன் சிஸ்டர் உங்களை நான் மன்னிக்கணும், நீங்க என்ன பாஸ்டர் நான் தெரியாம ஒரு காரியத்தை சொல்லிட்டு என் மனசாட்சி கொடுத்தது முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி சிஸ்டர் மன்னிச்சிட்டேன், என்ன சொல்லுங்க. இல்லை பாஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்டாங்க. அதே போல் ஒரு பாட்ரி வந்துச்சு. ஒரு பாட்ரி வந்தப்ப பாஸ்டர் ஒரு பாட்ரி வந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க, விசுவாசிக்கு அப்புறம் வந்தாங்க. இந்த அம்மா வந்துருச்சு. அப்போ எல்லாருக்கும் பால் டீ கொடுத்தாங்களாம். அப்போ இந்த அம்மாவுக்கு கடின் டீ கொடுத்தாங்க. அப்போ இந்த அம்மா போய் கேட்டுச்சான் அந்த சிஸ்டர் போய், ஏன் நீங்கள் கடின் டீ குடிக்கணும், எனக்கு பால் டீ பிடிக்காது, நான் கடின் டீ தான் குடிப்பேன். அப்போ தான் ஐயோ நம்ம கண்ணால் பார்த்தது தப்பா போச்சு, பாஸ்டரை பற்றி ஊர் பூரா பரப்பி விட்டோம்னு சொல்லி அப்புறம் பாஸ்டர் போய் சொல்லிச்சான், பாஸ்டர் ஒன்று மன்னிச்சுக்கங்க பாஸ்டர், உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அது என் மேலே தப்பு தான் பாஸ்டர், நான் உணர்ந்துட்டேன் பாஸ்டர், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். சொல்லுமா, சொல்லுங்க சார், என்ன சிஸ்டர் மன்னிக்கணும் சிஸ்டர். நீங்கள் அந்த டீம்மேட்டில் சொல்லி, அப்படிங்களா சிஸ்டர், இது என்ன சிஸ்டர், இதை காட்டிலும் பரப்புகிறாங்க, நீங்களாம் சாதாரண விஷயம் சிஸ்டர், விடுங்க மன்னிச்சிட்டேன். இந்தாங்க அந்த பஞ்சை போய் பிச்சு பிச்சு வெளியில் என்ன பண்ணிங்க ஊதிட்டு வாங்க அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு புரியல, ஏன் பஞ்சை பிச்சு பிச்சு ஊதிட்டு வர சொல்கிறார் பாஸ்டர். சரி பாஸ்டர் சொல்கிறாரு செய்யணுன்னே போய் பஞ்சை பூரா பிச்சு 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 ஊதிட்டு காற்றுக்கு பறந்து உள்ளே வந்துச்சான். ஊதிட்டேன் பாஸ்டர். அந்த ஊதின பிச்சை பஞ்சை பூரா என்ன பண்ணிட்டு வாங்க, பொறுக்கிட்டு வாங்க, மறுபடியும் எடுத்துட்டு வாங்க. எப்படி பாஸ்டர் அதை எடுத்துட்டு வர முடியும், இப்படி தாமா நீ செஞ்சது, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட, பரப்புனது தானே, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். பாருங்க, ஒரு கூட்டம் எப்பயுமே துர்ச்செய்தியை பரவ. இந்த ஜனங்கள் பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, ராட்சத பிறகு இருக்கிறாங்க, அது இருக்கிறாங்க, இது எங்களால முடியாதுன்றப்ப யோசுவா சொல்றாரு, எல்லாம் இருக்கிறாங்க உண்மைதான், ராட்சத இருக்கிற அந்த தேசத்தை நம்மளால முடியாது, எல்லாம் இருக்கிறா, ஆனா அவங்கள இருக்கிற காட்டில் நம்முடைய தேவன் பெரியவர், செங்கடலை பிளந்தவர், எரிகோ எல்லா 10 வாதைகளை செஞ்ச தேவன் இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி யோசுவா விசுவாசம். பாருங்க உங்க வாயில எப்பொழுது என்ன வார்த்தை இருக்கணும், விசுவாச வார்த்தை இருக்கணும். வியாதி இருந்தாலும் பலவீனத்துல எனக்கு பலன் செய்வார். உலகத்தார் பேசலாங்க, எல்லாம் பேசட்டும், நீங்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, அவிசுவாசமா கர்த்தர் எனக்கு இதை கண்டிப்பா செய்வார், எனக்கு கண்டிப்பா சுகம் கொடுப்பார், கண்டிப்பா என்னை உயர்த்துவார், இப்போதுக்கு நகைக்கிற விலைக்கு நகையெல்லாம் எனக்கு வாங்க கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, 1 லட்சம் 2 லட்சம் வித்தாலும் நகை எடுக்க எனக்கு வேலை. அப்படி விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும்போது கர்த்தர் உங்களை குறித்து எப்படி படுத்துவாரா, என்ன படுத்துவாரா, மேன்மைப்படுத்துவார். ஒரு ஊழியர் இருக்கிறாரு, நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் அவரை விரும்பி பார்த்தேன், நல்லா செய்தி கொடுப்பாருன்னு.
ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாருன்னா, ஆராதனை பொம்மை எரியுது, மந்திர சூனை எரியுது, அது எரியுது, இது எரியுதுன்னு சொல்லியே சொல்றது பூரா யாருன்னா சபை விசுவாசிகள். மந்திரம் எரியுது, பொம்மை எரியுது, அது எரியுதுன்னு சொல்லி. அப்ப சில ஊழியர் சொன்னாங்க, எங்கெல்லாம் தேவனை மட்டுப்படுத்தி பிசாசை உயர்த்துகிறார்களோ அவர்கள் தவறான போதனை செய்கிறார்கள். இப்ப என்ன விற்க ஆரம்பிச்சிட்டாரு? இப்ப என்ன விற்க ஆரம்பிச்சிட்டாரு? எண்ணெய பாட்டில் போட்டு 500 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாரு. அருமையானவர்களே, எண்ணெயை என்னைக்கு விற்க கூடாதுங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க. எங்கெல்லாம் பணங்கள் மைண்டு ஒருத்தனுக்கு வேலை செய்யுதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வியாபாரம் பண்ணுகிறார்கள். பல எதிர்ப்புகள் எழும்புச்சு, ஆனாலும் சமாளிக்கிறார். நான் எண்ணெய் அப்படித்தான் விற்பேன், ஒரு டப்பா 500 ரூபாயா. அதுக்கு நீங்களே ஜெபம் பண்ணி எண்ணெய் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அப்ப பாருங்க, யோசுவாவை மேன்மைப்படுத்த 2வது காரணம் என்ன சொல்லுங்க? விசுவாசமா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு பேசணும். எப்பயும் என்னைக்கு எதிர்மறையா பேசாதீங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. முதலாவது என்ன சொன்ன? இயேசுவை மேன்மைப்படுத்த தேவ பிரசன்னத்தில் நிலைச்சிருந்தார். 2வது விசுவாசமானா இருந்தான். 3வது பார்க்க போறோம். உபாகமம் 34:9 வாசிங்க. 34:9. யோசுவாவை மேன்மைப்படுத்த 3வது காரியம். 34:9. ஆன் பண்ணிட்டு வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, என்ன ஆவில நிரப்பப்பட்டாரா? ஞானத்தின் ஆவினால். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேணும், உங்களை உயர்த்த வேணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. எல்லாருக்கும் திறமை இருக்கும், புத்தி இருக்கும், அறிவு இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், பலன் இருக்கும். அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியாது? உயர முடியாது. உங்களுக்கு உயர்த்துறதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் பேசி, ஞானம் இல்லாத காரியத்தை செய்து, ஞானம் இல்லாமல் நடக்கிறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னையே நான் மேன்மைப்படுத்தணும்னா உனக்கு உள்ள என்ன வேணும்? ஆகவே ஞானத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஞானம் இல்லாதனாலதான் இன்னைக்கு அந்த பகுதியில, கரூர் பகுதியில சின்ன குழந்தைய கூட்டிட்டு போலாமா? ஏன்? ஞானம் இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்து நீ அழுகுற, என் பிள்ளை இறந்து போச்சு, ஒரு வீட்டுல 2 பிள்ளை இறந்து போச்சு. எப்பா நாங்களுக்குள்ள என்ன கசகசம் பேசுறீங்க, கொஞ்சம் திரும்புங்க. 2 பிள்ளை இறந்து போச்சு, சின்ன பிள்ளை இறந்து போச்சு. இன்னைக்கு நீ அழுகுறியே, உனக்கு என்ன இல்ல? ஞானம் இல்ல. ஞானம் இல்ல. ஞானம் இருந்துச்சுன்னா உன் பிள்ளைய போய் இன்னொருத்தனுக்காக, உலக சினிமாக்காரனுக்காக போய் உன் பிள்ளைய சாக கொடுப்பியா? ஏன் அவங்க பிள்ளையில வரலாம்ல? ஏன் அவங்க பிள்ளையில வரமாட்டேங்குதுங்க? எந்த நடிகர் பிள்ளையாச்சும் வருதாங்க? ஏன்? ஞானம் இல்ல நம்ம ஆளுகளுக்கு. இன்னொரு வெக்கக்கடான காரியத்தை சொல்றேன். இன்ன வரைக்கும் வெளியில சொல்லல. அதுல இறந்தது ஒரு ஊழியக்காரன் மகன். அவர் வெளியில சொன்னா அசிங்கம்னா இருந்தது. அப்படியே அவரை வெளியில தலை காட்டல. கரூர்ல ஒரு பாஸ்டரோட மகன் போய் அதுல இறந்திருக்கான். நீ என்னத்த பிள்ளைய வளர்த்துருக்க? ஊரெல்லாம் நீ சுவிசேஷம் சொல்லி உன் பிள்ளைய கோட்டை விட்டுட்டு சாக கொடுத்து இன்னைக்கு செய்திகளில் டிவியில் இன்னைக்கு நீ முகத்தில் முழிக்க முடியாதபடி இருக்கிற. அருமையானவர்களே, ஞானம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை நடத்த என்ன தேவை? ஞானம் தேவை. பிள்ளைகளை வளர்க்க என்ன தேவை? ஞானம் தேவை. பேசுகிறதுல கூட ஒரு என்ன தேவைன்னா நம்மளுக்கு ஞானம் தேவை. இதை பேசுனா மற்றவங்களை பாதிக்குமா? இதை பேசுனா மற்றவர்கள் காயப்படுத்துமா? இதுக்கெல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இல்ல? ஞானம் இல்ல. ஞானம் இல்ல. ஞானம் எங்க கிடைக்கும் பாஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்களா? அது கடையெல்லாம் கிடைக்காதுங்க. அது யார்கிட்ட தான் இருக்கு? கர்த்தர்கிட்ட. சாலமோன் அப்படியே தகச்சு நிக்கிறாங்க. ஆண்டவர் தோண்டி கேட்டார், உனக்கு என்ன வேணும்? இப்போ உங்க திடீர்னு ஆண்டவர் உங்க முன்னாடி உங்களுக்குலாம் என்ன வேணும் கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? அது வேணுமா, இது வேணுமா, அதை கேட்கலாம். இதை கர்த்தரை குழம்பி போயிடுவார். என்னடா அப்படி பாஸ்டர், அது வேணுமா? இல்லைங்கய்யா ஆண்டவரே, இந்த அது இல்ல ஆண்டவரே, இது இல்ல அது நான் போயிட்டு வரேன்டா, நீ போடா. எதை கேட்டாலும் டக்குன்னு எதான் கேட்பீங்கன்னா சாலமோன் கேட்டேன், ஞானம் தாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும்
எல்லாத்தையும் கொடுத்தார். நேரம் இல்லை. அப்போ பாருங்க, ஞானமாக பேசணும், ஞானமாக நடக்கணும், ஞானமாய் வாழணும். அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. டக்குன்னு அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 4வது யோசுவாவை மேன்மைப்படுத்த என்ன காரணம்? யோசுவா 24:15 மட்டும் வாசிங்க, முடிச்சிருவோம். 24:15 பாட்டே இருக்கு. உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்களில் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். அல்லேலூயா. அப்ப யோசுவா தானும் ஆயத்தமா இருந்தா, குடும்பத்தை என்ன பண்ணியிருந்தானே? ஆயத்தமா இருந்தார். ஆகவே உங்களுக்கு எப்பொழுது ஒரு எண்ணம் இருக்கணும், நான் சர்ச்சுக்கு வரேன், என் பிள்ளைகளும் சர்ச்சுக்கு வரணும், என் குடும்பமும் ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, உங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என் பிள்ளை நல்லா சூப்பரா வாழுது, கட்டிக்கிட்ட மாப்பிள்ளை நல்லா இருக்கான், ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, சர்ச்சுக்கு போறாங்களா? கிடையாது. விக்கிரகத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த பூமியில நல்லா இருப்பாங்களே, மரிச்சு போனா எங்க போவாங்க? அந்த பாரம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். அந்த பாரம் இருக்கணும். ஒரு நாளைக்கு வருகை வந்தா நான் போயிருவேனே, என் பிள்ளை நரகம் போயிருவாங்களே. ஒவ்வொரு நாள் பிள்ளைகளுக்காக செபிக்கணும். பாருங்க, பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். இன்னொரு வசனம் எனக்கு நேரம் இல்லை, அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நான் சொல்ற வசனத்தை. உன் பிள்ளைகளுக்கு நடக்கும் போதும் படுக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் இதை சொல்லுன்னு போட்டிருக்காரு. வசனம் தெரியுமா? உபாகத்தில் எங்கேயோ இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுன்றார். எதை சொல்ல? என்னைய பத்தி சொல்லு. நான் தான் தேவன். எகிப்துல 10 வாதம் பண்ணினேன். எகிப்துல இருந்து வந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற கட்டளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. நடக்கையில சொல்லு, படுக்கையில சொல்லு, உட்காரையில சொல்லு. நீ சொன்னாதான் தெரியும். இந்த கர்த்தர் பெரிய கர்த்தர், இவர் அல்லாமல் வேற ஒரு தேவன் இல்லை. நீ சொல்லலைனா உன் பிள்ளைகள் சினிமா நடிகர்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா. சினிமா நடிகர்களை பெரிய கடவுள் போல எண்ணுவாங்க. உபாகமம் 11 எத்தனைப்பா? 19 வாசிங்க. 11:19. திவ்யாவுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருவோம். 11:19 வாசிங்க, சக்குன்னு வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. 11:19 உபாகமா 11:19. யார் யார் புதிய ஏற்பாட்டுல தேடிக்கிறீங்க? நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குரிய வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எங்க பேச சொல்றாரு? நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் வழியில போகும் போதும் உன் பிள்ளைகளுக்கு யாரை பத்தி பேசு? ஆண்டவரை பத்தி, என்னைய பத்தி பேசு. எங்க பாப்பா நேத்து வந்து கேட்டுச்சு, நல்லா என்னமோ கேட்டுச்சு, நம்ம மறந்து போயிட்டு. கேட்டா பதில் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. ஆமாம்மா, இந்த ஆண்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒண்ணு திட்டவட்டமா சொல்லணும், இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறொரு தெய்வம் கிடையாது. நடிகர்லாம் அவன் இறந்தா நரகம் போயிருவான், அவனெல்லாம் நம்பாத. இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தாதான் பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்களே உட்காந்து அவர் பெரிய நடிகர் அப்படி இப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அதை தான். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆனா உட்காரும் போதும் நடக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் இவைகளையே குறித்து பேசுவீர்களாக கொண்டிருங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை உட்கார வைங்க, செவம் பண்ண உட்கார வைங்க, 10 நிமிஷம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க. பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுங்க. முதிர் வயதுல அதை என்ன பண்ணுவான்? விடாது இருப்பான். ஜான் வெஸ்லி, ஜூசன் வெஸ்லி அவங்களுடைய அம்மா 17 பிள்ளைகளை பெற்ற ஜான் வெஸ்லி சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவரை பற்றி கொண்டதுக்கு ஒரே காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா எங்களை எல்லா 17 பிள்ளைகளையும் நைட்ல கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைப்பாங்க.
நம்ம ஜெபம் பண்ணுறோமா? பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணுறோமா? தேவையில்லாத பிள்ளைகளை வச்சு பேசுகிறோம் தவிர நம்ம பிள்ளைகளை ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை பேசணும். இந்த உலகம் மாயே, சினிமா உலகம் ஒரு மாயே. ஆண்டவர் ஒரு நாள் வரப்போறாரு. அப்பா எப்படி ஆண்டவரை பின்பற்றணும், அந்த பாதைகளை நீ என்ன பண்ணணும்? பின்பற்ற சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. எல்லா கண்களை நம்ம காணிக்கை பாடல் பாட போகிறோம். பாருங்க, காணிக்கை பாடல் பாடுறோம். வாங்க, தக்க நேரம் ஆயிடுச்சு. நம்ம எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல், எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல், எனக்கு யாருண்டு என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா.